முதலாவது வார்த்தையாகிய பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்கின்ற வார்த்தையை நம்மத்தில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரி கௌதமி அவர்கள் முன்பாக வந்து அந்த வார்த்தையை நம்மிடத்திலே பேச இருக்கிறார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இந்த நாளில் அவர் பேசிய 7 வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிறோம். நாம் அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நீர் எங்களுக்காக பாடுகள் பட்டு சிலுவையில் அறையப்பட்ட இந்த நாளிலும் கூட நீர் கடைசியாக பேசிய 7 வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த 7 வார்த்தைகளை பேசுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்படைக்கிறோம். நாங்கள் அல்ல, நீரே பேசுகிறீர். நீரே வெளிப்பட்டு இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு மக்களின் மேலும் இயேசுவே நீங்கள் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இன்று கர்த்தர் சிலுவையிலே பேசிய முதல் வார்த்தையாகிய மன்னிப்பின் வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அப்பொழுது இயேசு, எப்பொழுது இயேசு? அப்பொழுதுன்னா அந்த இடத்துல ஒரு இடத்த சொல்கிறாங்க. எந்த இடம்? கபாலஸ்தலம் என்ற இடத்துல இயேசு என்ன சொல்கிறாரு? சிலுவையில் அறையப்பட்ட அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்கிறாரு. யாரெல்லாம் மன்னிக்க சொல்கிறாரு? சிலுவையில் அறைய சொன்னவர்களை, முள்முடி சூட்டியவர்களை, இயேசு கிறிஸ்துவை தூஷண வார்த்தைகளால் பேசியவர்களை, அதுக்கப்புறம் அவங்கள முகத்தில் காரி துப்பியவர்களை, இவங்களெல்லாம் என்ன சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து? பிதாவே இவங்க நாங்கள் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் செய்கிறாங்க, அதனால் இவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாம் என்னைக்காச்சும் நாம் அந்த மாதிரி சொல்லியிருக்கோமா? யாருக்காகவாது நாம் ஜெபிச்சிருக்கோமா? இது வரைக்கும் ஏசப்பா அவங்க தெரியாமல் செஞ்சுட்டாங்க, அவங்கள மன்னிச்சிருங்கன்னு அவங்களுக்காக இயேசுக்கிட்ட நம்ம வேண்டுதல் செஞ்சுருக்கோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அவங்க அறியாமலே செஞ்சாலும் நம்ம என்ன செய்கிறோம்? இல்லை, அவங்க தெரிஞ்சே தான் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நாம் அவங்களுக்காக ஒரு பொழுது நம்ம வேண்டுதல் செய்கிறதே கிடையாது. சரி, நம்ம ஏசப்பா மன்னிக்க சொல்கிறாருன்னா யாரை மன்னிக்க சொல்கிறாரு? யாரையெல்லாம் இப்போ மன்னிக்க சொல்கிறாருன்னு பார்த்தோம். எப்படியெல்லாம் மன்னிக்க சொல்கிறாரு? எபேசியர் எழுதின நிருபம் 4:32 பாருங்கள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி கொலோசியர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி மன்னிக்கணுமா? இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி மன்னிச்சாரோ அதே போல். மன்னிப்புனா என்ன? நம்ம என்ன சொல்லுவோம்? மன்னிப்புனா உடனே சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் என்ன பண்ணுவோம்? சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அதனுடைய வார்த்தை அதனால் அவமானப்பட்டவங்களுக்கு தான் அதனோட வழி தெரியும். ஆனால் அவங்கள நம்ம எப்படி மன்னிக்கணுமா? இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக நம்மளை எப்படி மன்னிச்சாரோ அதுபோல் அவங்கள மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம எத்தனையோ தவறுகள் பண்ணியிருப்போம், பாவங்கள் பண்ணியிருப்போம். அப்படி இருந்த போதிலும் இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன பண்ணார்? நம்ம எதுவுமே பண்ணலை, அவங்க அறியாமல் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நம்ம தவறுகளையெல்லாம் எப்படி மன்னிச்சாரோ அதே மாதிரி நம்மளும் மற்றவர்களுக்காக என்ன பண்ணணும்? அவங்கள மன்னிக்கணுமாமா. அதே மாதிரி மத்தேயு 6:14-15 சொல்லியிருக்கு, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். என்ன சொல்கிறாரு? நாம் மற்றவங்க செஞ்ச தப்பை மன்னிச்சா மட்டும்தான் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் என்ன பண்ணுவார்? இயேசு கிறிஸ்து நம்மளோட தப்பை அவர் மன்னிப்பாராமா. நாம் தப்பு அவங்களோட தப்பை நம்ம மன்னிக்கலைன்னா என்ன பண்ண மாட்டார்? நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும் என்ன பண்ண மாட்டார்? மன்னிக்க மாட்டார். அதே மாதிரி எத்தனை தடவை மன்னிக்கணும்? சரி, இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, மன்னிக்க சொல்லிட்டாரு. அவங்க என்ன தப்பு பண்ணாலும் நம்ம என்ன பண்ணிடலாம்? மன்னிச்சிடலாம். சரி, ஏசப்பா கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரா? ஒரு தடவை மன்னிச்சா போதுமா? அவங்க ஒவ்வொரு தடவையும் மன்னிப்பு கேட்பாங்க. நாம் எத்தனை தடவை மன்னிக்கணுமா? மத்தேயு 18:21-22 பாருங்கள்.
அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றஞ்செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். என்ன சொல்கிறாங்க? அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 7 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எத்தனை தடவை மன்னிக்கணுமா? 1 தடவை 2 தடவை இல்லை, 7 தரம் மன்னிக்கணுமா? நம்ம 7 தரம்னா என்னங்க? ஏன் ஒரு 50 தடவை சொல்லியிருக்கலாம், 40 தடவை சொல்லியிருக்கலாம். அது என்ன 7 தரம்? 70ன்னா என்ன பாருங்கள், சங்கீதம் 90:10 இருக்கு, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும். அதாவது ஆயுசு நாள் எத்தனை நாளாம்மா? ஒரு மனுஷனுடைய சராசரி ஆயுசு நாள் வந்து 70 வருஷம். அவனோட பலத்தினால வேணால் 80, 90 அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு ஆயுசு நாட்கள் எத்தனை தான்? 70 வருஷம்தான். ஆனால் அது அப்போ என்ன சொல்கிறாரு? 70 வருஷம்னா என்ன அர்த்தம்? அவன் ஆயுசு முழுசு என்ன தான் பண்ணணும்? அவங்க எத்தனை தடவை தப்பு பண்ணாலும் மன்னிச்சுட்டு தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷமாக இருந்தாலும் அவனுக்கு நீங்கள் மன்னிப்பு கொடுக்கணும்னு சொல்கிறாரு. சரி, கர்த்தர் சொல்லிட்டாரு எல்லாத்தையும் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிடலாம் அப்படின்னா அப்படி செய்யலாமா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? மேலும் மேலும் அவங்க தப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ எப்படிப்பட்டவங்களை இயேசு கிறிஸ்து மன்னிக்க சொல்கிறாரு பாருங்கள். லூக்கா 17:3-4 பாருங்கள். உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்துகொள். என்ன பண்ணுமா? உங்கள் நண்பர்கள், உங்கள் சகோதரர்கள் வந்து உங்களுக்கு விரோதமாய் அவங்க தப்பு பண்ணாங்கன்னா என்ன பண்ணும்? அவங்கள கடிந்து கொள்ளணும், அவங்க மேலே கோபப்படலாம். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. மனஸ்தாபப்படுறதுன்னா என்னதுங்க? நாங்கள் வந்து தப்பு செஞ்சிட்டோம், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறது. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அவன் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அவன் தப்பு பண்ணாலும், ஆனால் அதுவே உங்ககிட்ட வந்து நான் மன்னிச்சிட்டேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மனஸ்தாபப்படுறேன் பாருங்க. மனம் திரும்பி உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு மனஸ்தாபப்படுற யாருக்கும் என்ன பண்ணுமா? எத்தனை தடவை அவங்க பண்ணாலும் மன்னிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அது எப்படி மன்னிக்கணும்? முழு மனதோட. நாம் என்ன சொல்லிடுவோம்? சரி விடு, தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிட்டேன் விடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த பக்கம் வந்து என்ன சொல்லுவோம்? அவனுக்கு கிடக்குறான், நாம் வந்து அவன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான், எனக்கு எத்தனையோ துரோகம் பண்ணான், நான் எதுக்கு அவனை மன்னிக்கணும் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் இல்லைங்களா? அப்படி பேசக்கூடாது. முழு மனதோடு பழையதை என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது? சுட்டி காட்டி பேசக்கூடாது. அப்படி முழு மனதோடு மன்னிச்சா மட்டும்தான் பரமபிதா என்ன பண்ணுவாராம்? நம்மளுக்கு மன்னிப்பு வழங்குவாராமா. ஆனால் நம்ம அப்படியா இருக்கோம்? யாரும் அப்படி இருக்கிறது இல்லை. அவன் கூட பேசக்கூடாது, இனிமேல் அவனை மன்னிக்கக்கூடாது அப்படிங்கிற வைராக்கியம். எத்தனை பேர் இது வரைக்கும் சொந்த கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் இந்த மாதிரி எல்லாத்துக்கூட பேசாமல் எத்தனையோ பேர் இருக்கும். அந்த வைராக்கியம் என்னதுங்க? ரொம்ப கொடியது. அதாவது கொரோனா வைரஸை விட வைராக்கியம் ரொம்ப கொடியதாம்மா. அந்த மாதிரி நம்ம என்றைக்குமே பண்ணக்கூடாதாம்மா. அப்படி பண்ணோம்னா நம்ம என்ன அர்த்தம்? நம்ம பரமபிதா நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அவர் என்ன பண்ண மாட்டார்? மன்னிக்கவே மாட்டார். ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா சகேயை எடுத்துக்கலாம். அவர் என்ன பண்ணார்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உடனே கர்த்தர் வந்து அவர் மன்னிச்சிட்டாரா? ரட்சிச்சிட்டாரா? இல்லை. அவர் என்ன வந்து கேட்டார்? நான் அநியாயமாக யாரிடத்தில் வாங்கினது உண்டானால் என்ன பண்ணுறேன்? நாளை தனியாக திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ தான் வந்து கர்த்தர் வந்து அவரை வந்து மன்னிச்சார். அதே மாதிரி ஸ்தேவான் எடுத்துக்கலாம். ஸ்தேவான் வந்து பாருங்கள், அப்போஸ்தலர் 7:60 இருக்குது. நீங்கள் வந்து அவர் வந்து கல்லெறிந்து கொல்லப்பட்டார். ஏன் கல்லெறிந்து கொல்லப்பட்டார்? இயேசுவை குறித்து என்ன பண்ணார்? அவர் சாட்சி சொன்னார். இயேசுவை குறித்து அவர் நல்லவன்னு சாட்சி சொன்னார். அதனால் என்ன பண்ணாங்க? கல்லெறிந்து கொல்றாங்க. ஆனால் அவரும் என்ன பண்ணாங்க? முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணாங்க? வேண்டி கொண்டாராமா. ஆனால் நாம் என்னைக்காச்சும் யாருக்காச்சும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வேண்டுதல் செஞ்சுருக்கோமா? ஜெபிச்சிருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்க தெரியாமல் அநியாயமாக பாவம் செஞ்சால் கூட தெரிஞ்சே செஞ்சுட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாம் தெரிஞ்சே அந்த தப்பை செஞ்சுருந்தா கூட என்ன பண்ணுவோம்? ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே தெரியாமல் நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லைங்களா? எத்தனை பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். நம்ம ஒரு பாவமோ தப்போ செய்யும்போது என்ன நினைப்போம்? ஐயோ அது தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு தெரிஞ்சே நம்ம அந்த தப்பை பண்ணுவோம். ஆனால் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவோம்?
என்னை ஆண்டவர் வந்து மன்னிச்சிருவார், நான் போய் பாவ மன்னிப்பு கேட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோம். அந்த தைரியம் இருக்குது. ஆனால் நம்ம அடுத்தவங்களுக்காக ஒரு பொழுதும் வந்து ஜெபிச்சிருக்கவே மாட்டோம். பாருங்கள், சங்கீதம் 86:5 சொல்லுது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராமா? நல்லவரும் மன்னிக்கிறவருமாய் இருக்கிறார். ஒரு பாவமும் செய்யாத அவரை கல்லெறிந்து அவர் வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு? மன்னிக்கிறவராக இருக்கிறாரு. ஆனால் நம்ம எத்தனையோ தவறுகளை பண்ணுறோம், எத்தனையோ தப்புங்களை பண்ணுறோம். அப்படி இருந்து நம்ம வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு கொஞ்சம் கூட நம்ம வந்து விரும்புகிறதே கிடையாது. அதே மாதிரி மீகா 7:18 சொல்லுது, அவர் என்ன பண்ணுவாராம்? அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனாமா. என்னதான் நம்ம அக்கிரமம் பண்ணாலும் அவர் வந்து நம்மளை பொறுத்து கொண்டு நம்ம என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் நம்மளுக்கு எப்படி மன்னிப்பு வழங்குறாரோ அதே போல் நம்மளும் என்ன பண்ணுமா? மற்றவங்களுக்கு மன்னிக்கணுமாம்மா. நம்ம ஒரே வார்த்தையில் மன்னிங்கன்னு சொல்லக்கூடாது. சாரிங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். என்னைக்காச்சும் நம்ம போய் சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னைக்காச்சும் சொல்லியிருக்கோமா? கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டோம். சங்கீதம் 78:38 சொல்லுது, அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார் அப்படின்னு சொல்லுது. அவர் என்ன பண்ணுறாரு? என்ன தப்பு அவங்க பண்ணியிருந்தாலும் அவங்கள அழிக்காமல் அவங்களோட அக்கிரமத்தை வந்து என்ன பண்ணிச்சாரு? மன்னிச்சாரு. அக்கிரமத்தை எத்தனை பாவம் செஞ்சாலும் என்ன பண்ணாராம்? மன்னிச்சாராமா. மன்னிப்புங்கிறது வந்து ஒரு தப்பான காரியம் இல்லை. ஐயோ இவங்கள்ட்ட போய் நான் சாரி கேட்குறதா? முடியவே முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ஒரு தப்பான காரியம் இல்லை, ஒரு இழிவான காரியம் இல்லை. அது வந்து ஒரு நல்ல பண்பு, ஒரு நல்ல குணம். நீங்கள் வேணால் யார்கிட்டையாவது போய் சரி நீ பண்ண தப்புக்காக நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள். அன்னைக்கு முழுசு நம்மளுக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு என்ன இருக்காது? அளவே இருக்காது. நம்ம மன்னிப்புக்கு ஏதாவது ஒரு அளவுகோல் இருக்கா? ஒரு லிமிட் இருக்கா? கிடையவே கிடையாது. அது ரொம்ப ஆற்றல் மிக்கது. அதனால் வந்து என்ன பண்ணணும்? கர்த்தர் நம்மளுக்கு எப்படி மன்னிக்கிறாரோ அதே போல் நம்ம மன்னிக்கணுமா. அவங்க தவறு செஞ்சுருக்காங்கன்னா அவங்க தெரியாமையே செஞ்சிருந்தாலும் இல்லை தெரிஞ்சே செஞ்சுருந்தாலும் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும்? ஆண்டவரே அவங்க தெரியாமல் செஞ்சுட்டாங்க, நான் அவங்கள மன்னிச்சிடறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் நம்ம வந்து தெரிஞ்சே செஞ்சுருந்தாலும் என்ன பண்ணணும்? ஆண்டவரே தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறோம். அப்படியே உள்டாவாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஒரு கதை தான், எல்லாரும் கேள்விப்பட்டது தான். ஒரு கிறிஸ்தவ விசுவாச சகோதரி வந்து அவர் இயேசு கிறிஸ்துவுக்காக அவங்க ரொம்ப ஊழியம் செஞ்சாங்க. கொஞ்ச நாள் போக போக அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவங்க வந்து படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. அவங்களால வந்து எந்த வேலையும் செய்ய முடியல. அவங்கள பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. பக்கத்தில் இருந்த ஒரு சகோதரி வந்து அவங்கள வந்து பராமரித்து பார்த்துக்கிட்டாங்க. ஆனாலும் அந்த சகோதரி என்ன பண்ணுவாங்களாம்? அவங்கள எப்போவுமே கோபப்படுறது, பேசுறது, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசி அவங்கள ரொம்ப நோக்கடிச்சிட்டே இருந்தாங்களாம். கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆயிடுச்சு? ரொம்ப முடியாமல் அவங்க இறந்துட்டாங்க. இறந்த உடனே என்ன ஆயிடுச்சு? தேவதூதர்கள் வந்து பரலோகத்தில் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. பரலோகத்தில் வாசப்படி வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் உள்ளே போக முடியல. ஏன்னா அவங்க வந்து அவங்கள்ட்ட மன்றாடுறாங்க, ஏன் என்னால் வந்து உள்ளே நான் போக முடியல? இயேசுவை ஏன் என்னால் பார்க்க முடியல? நான் வந்து இயேசுவுக்காக தானே நான் வந்து ஊழியம் செஞ்சேன், என்னால் ஏன் போக முடியலன்னு சொல்லி அவர் கேட்குறாங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, எங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஏசப்பாட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இயேசு வராரு, நான் வந்து உங்களுக்காக தானே நான் ஊழியம் செஞ்சேன், உங்களுக்காக தானே இத்தனை தூரம் நான் வந்து ஓடி சுவிசேஷம் சொன்னேன், என்னால் ஏன் வந்து பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படுத்த படுக்கையாக இருக்கும்போது உனக்காக அந்த அம்மா வந்து எத்தனையோ ஊழியம் செஞ்சாங்க, பணிவிடையெல்லாம் பண்ணாங்க. ஆனால் நீ வந்து இத்தனை பண்ணியும் அவங்கள வந்து கோபப்பட்ட, அவங்கள தப்பான இதெல்லாம் பேசின. ஆனால் ஒரு நாளாச்சும் அவங்கக்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாராம்மா. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? மன்னிப்பு கேட்கவே இல்லை இது வரைக்கும். எத்தனையோ வார்த்தைகளை பேசியிருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணலை? மன்னிப்பு கேட்கல. அதனால் உனக்கு வந்து பரலோகத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாராம்மா. அந்த மாதிரி நாம் என்றைக்குமே ஒரு பாவம் செய்கிறோம், தப்பு செய்கிறோன்னா உடனே என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். அதே மாதிரி பிறர் செய்த தவறுகளை மன்னிச்சா மட்டும்தான் நம்ம செய்த தவறுகளை என்ன பண்ணுவார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்து நம்மளுக்கு மன்னிப்பு வழங்குவார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.